ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலேயே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ஒரு சிம்பிளான ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 18 வகையான மூலிகைகள் வைத்து நம்ம ஈஸியாக வீட்டிலேயே எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் அதே மாதிரி தயாரித்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எப்படி நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கிறோங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 18 வகையான மூலிகைகள்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்களும் அது மாதிரி வீட்டில் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 18 வகையான மூலிகைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம அதாவது வழுக்க தலையிலையும் முடி வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுறோம். அது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம பாடியை நல்லா குளிர்ச்சி பண்ணும், கண் நல்லா தெரியும், முடியும் கருன்னு நல்லா வளரும். அதுக்காக நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோம். இது வேப்பிலை. வேப்பிலை எதுக்காகனா பொடுகு வராமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வேப்பிலை யூஸ் பண்ணுறோம். வேப்பிலை யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் பொடுகு, இச்சிங், அரிப்பு இதெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்தது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடியில் அந்த ஷைனிங்கை கொடுக்கறதுக்காக தான் நம்ம செம்பருத்தி இலையை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி செம்பருத்தி பூ, இதுவும் நம்ம முடிக்கு ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும், நல்லா சில்கியாக நம்ம இந்த முடியை மாற்றும். வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் எதுக்காகனா வாசனையும் கொடுக்கும், அதே மாதிரி நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும். அதுக்காக தான் இந்த வெட்டிவேரை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இது மருதாணி இலை. மருதாணி இலையை இளநரை வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த மருதாணி இலையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரோஸ்மெரி லீவ்ஸ். இந்த ரோஸ்மெரி லீவ்ஸு நம்ம முடி வளர்ச்சிக்காக நம்ம இந்த ரோஸ்மெரி லீவ்ஸை யூஸ் பண்ணுறோம். வெந்தயம் நம்ம பாடி ஹீட்டை தணித்து நம்ம கூலிங்கை உண்டு பண்ணுறதுக்கும் பொடுகு வராமல் தடுக்கிறதுக்காகவும் இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணுறோம். கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நம்ம முடி நரமுடி வராமல் தடுத்து நம்ம முடியை கருப்பாக வச்சுக்கிறதுக்காக கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுறோம். கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கு எதுக்குன்னா, நம்ம இப்போ முடி கொட்டுது அப்படின்னு கவலைப்படுறோம். இந்த கோரைக்கிழங்கை யூஸ் பண்ணும்போது நம்ம முடி கொட்டுறது நின்றோம். அதுக்காக தான் இந்த கோரைக்கிழங்கு. அதே மாதிரி தான் இது பூலாங்கிழங்கு. பூலாங்கிழங்கும் நம்ம முடி வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஆயிலோட வாசனைக்காக நம்ம இந்த மகிழம்பூவையும் மறிக்கொழுந்து இது ரெண்டும் போட்டோம்னா எண்ணெய் மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக இந்த 2 பூவையும் யூஸ் பண்ணுறோம். நம்ம சுத்தமாக செக்கில் ஆட்டின மரச்செக்கு எண்ணெயை தான் நம்ம இப்போ இந்த எண்ணெயை காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மற்ற கடைகள்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் அது ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் சுத்தமாக மரச்செக்கு எண்ணெய் ஆட்டின எண்ணெயை தான் நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள். 18 வகையான மூலிகை பொருட்கள் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது, முடி இளநரை வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் இந்த ஹேர் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் செய்ய முடியலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஆயில் நாங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம். நீங்கள் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.